ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்க்கலாம். 2026 மிக மிக முக்கியமான 3வது மாதமானது பிறந்துருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் முடிந்து 3வது மாதம் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 3வது மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அந்த வகையில் மாதம் பிறந்த சில நாட்கள்லேயே முக்கியமான கிரகணமானது நடக்க இருக்கு. அதுதான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம். நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆபத்தானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய ஆபத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். கிரகணமானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி. அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணமானது நடக்க போகுது. இந்த டைம் சந்திர கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை வேளையில் நடைபெறதுனால கிரகணத்தை இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க முடியும். அதனால் கிரகண தோஷமானது அதிகமாக ஏற்படும். அந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு கும்பம் ராசிக்காரங்க சில பரிகாரங்களையும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிரகணம் நடக்கிறது எந்த மாதிரி நடக்குதுங்கிறத சொல்கிறேன். சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது ஒரு இரத்த நிலவு போல காட்சியளிக்க போகுது. ஏன்னா இந்த கிரகணம் நடக்கும்போது சந்திரன் அந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு வருவார். அதனால் இந்த கிரகணமானது இரத்த சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. இந்த கிரகணத்தின் போது நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டு நடக்காத ஒன்று இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை இப்போ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க இப்போ வந்து பலன்களை வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த கிரகணத்தின் போது ராகு கேதுவால் தான் பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா இந்த கிரகணத்தின் போது ராகு கேதுகள் தான் வலுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உட்காருவாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றமானது ஏற்படும். ஸோ கும்பம் ராசிக்காரங்க பிறப்பிலே வந்து இந்த ஒரு குண அதிசயத்தை கொண்டிருப்பீங்க. நீங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை செல்வந்தர் நண்பர் பகைவர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்குமே உதவக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கு. இந்த குணத்தோடு பிறந்த உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் இந்த கிரகணத்தினால கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சிறப்பு பலன்களாக ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த கிரகணத்தினால புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தோன்றுவதற்கேற்ப வாங்கும்போது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வாகனம் நிலைத்து நிற்கும். அப்புறம் வங்கி கடன் மூலம் வாங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கிரகணத்தினால ஏற்பட போகுது. வங்கி கடன்லாம் கிடைத்து நீங்கள் எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க உங்களுடைய சொந்த தொழிலில் இருப்பவங்க இதுவரைக்கும் உங்களுடைய கிளைகளை மேம்படுத்துவது தடைகளாக இருந்ததில்ல. இனி நீங்கள் கிரகணத்தின் போது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தடைகளை முறியடிக்கலாம்.
நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு புதிய கிளைகளை மேம்படுத்தி வெற்றி வாகையை வந்து சூடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அதோடு வங்கியில் ஒரு தொகையை டெபாசிட் செய்வதெல்லாம் செய்கிறது நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக அமையும். மெயினாக மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக செல்லும். அந்த மாதிரி சுமூகமாக செல்லக்கூடிய உறவை கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அதாவது வெளியிடங்களுக்கு போகிறது, மனசு விட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திரை உலகத்திற்கு உங்கள் பாதம் பதியும்படி சாதனை படைப்பது இந்த கிரகணத்தில் அமையும். இது வரைக்கும் நீங்கள் சாதனை படைக்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இனி சாதனையை படைத்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆனது கூடும். இதை விட என்ன ஸ்பெஷல்னால் அன்றைய பாடங்களை படித்து விடுவது அன்னன்னைக்கே நல்லது. பாதத்தில் வலி வந்து போகும். அதனால் பாத விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரகண பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சந்திர பகவான் பரிகாரத்தை சொல்ல போகிறேன். சந்திர கிரகணம் எதனால் நடக்குது? சந்திர பகவானால். அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்களை நீங்கள் செய்யணும். அதுதான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை காணலாம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. கிரகணம் முடிந்த கையோடு இந்த கோவிலுக்கு காலை 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இதனால் ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இந்த பரிகாரம் 6 மாதத்திற்கு நல்ல வேலை செய்யும். அதனால் இதை செய்யுங்க. ஒருவேளை திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு அருகில் உள்ள கோவில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு போய் சந்திரன் இருப்பார்ல அவருக்கு மல்லிகை பூ சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நைவேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை துதித்து வழிபாடு செய்யுங்க. இதனால் சந்திர பகவானுடைய அருளால் வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிகம் ஏற்படும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று முறையாக செய்திங்கன்னா சந்திர பகவானுடைய அருளை பெற முடியும். அதனால் இந்த 2ல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை முறையாக செய்திடுங்க. மேற்கூறிய 2 பரிகாரங்களையும் செய்ய முடியாதவங்க திங்கக்கிழமை மற்றும் பௌர்ணமி இந்த மாதிரி தினங்களில் அருகில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தரமான பசுபாலை தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தினமும் காலையில் எழுந்து பெற்ற தாயரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இதனால் சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மெயினாக வெள்ளியில் சந்திரகாந்தத்தால் பதித்த மோதிரத்தை உங்களுடைய வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநல குண்டியவர்கள் மற்ற ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தானம் வழங்க வேண்டும். இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். மெயினாக இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுடைய தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்யலாம். இதெல்லாம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை செய்து பாருங்கள், நிச்சயம் தலையெழுத்து மாறும். ஸோ இதுதாங்க பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாக்கு ஏற்ப செயல்படுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.